அந்த ஒரு அயர்ன் லேடின்னு சொன்னாக்களே இப்போ அது வந்து ஈக்குவல்ஸ் யாமினிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தட் வாஸ் அகேன் அ கேரக்டர் தட் really resonated with me. I mean, that is what a relationship is, illa. That's what a marriage is. You support each other. You help each other through. So much has happened அந்த 10 வருஷத்தில். ஐ மீன் எவ்வளவோ கஷ்டங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபில்ம் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து எப்படி எடிட் பண்ணுறாங்க, அதில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து when I joined a radio station, so அப்போ தான் I decided to go and study that and then came back, joined Selva sir, rest is history. The Glow was the name of the flat that Selva sir and I first moved into. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செல்வா சார் கூட ஏதாவது ஒரு படம் ஒன்று பண்ணணும், அண்ட் அது வந்து ரொம்ப அவர் பண்ணணும்னு விரும்புகிற ஒரு படமாக இருக்கணும். ஸோ நெஞ்சம் மரப்பத்தில்லையில் கூட we were the executive producers. I love the characterization of கிருஷ்ணவேணி புதுப்பேட்டையிலேருந்து. I thought ஸ்னேகா மேம் அது வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. The way we work, அது வந்து டே நைட் 45 days அந்த படத்தை முடிக்கணும், இதுதான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு டக்னு அது வந்து முடிச்சது. அது ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சுது. V4U media நேயர்களுக்கு வணக்கம். We have with us today the bold, beautiful and the self-made Gitanjali Selvaraghavan. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ ஹாப்பி டு மீட் யூ இன் பர்சன் டுடே. ஏன்னா உங்களோட தினமும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபீட்ஸ்லாம் பார்த்து ரசித்த ஒரு பெண் நான். லாக்டவுன் டைமில் வந்து பயங்கரமாக எங்களை என்கரேஜ் பண்ண ஒரு லைக் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். டுடே இஸ் த 18th of Feb அண்ட் தினமும் நீங்கள் ஒரு குட் மார்னிங் ஹாப்பி வைப் ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களே. தேங்க்யூ. தட் வாஸ் மோர் பிகாஸ் அந்த டைமில் எல்லோரும் ரொம்ப, என் ஃபேமிலியிலே நிறைய பேர் ரொம்ப டிஸ்ஹார்ட்டண்டாக ரொம்ப ஒரு கோயிங் இன் டு அ வெரி லோ மூட். ஸோ அந்த டைமில் சும்மா அது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு பாசிட்டிவிட்டியாக ஆரம்பித்த விஷயம். ஐம் ஹாப்பி தட் இட் ஹஸ் ரீச் ஸோ மெனி பீப்புள். அவ்வளோதான். ஜஸ்ட் நான் என்ன சேரப் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுற லிட்டில் திங்ஸ் அதை நான் ஷேர் பண்ணேன். அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு அது ஆறுதல் கொடுத்ததில் ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ நாங்கள் ஆஸ் அன் ஆடியன்ஸாக வி கன்சிடர் யூ ஆஸ் த லக்கி மாஸ்கட் இன் Selvaraghavan sir's லைஃப். ஐயோ, இது வந்து எந்த அளவுக்கு வந்து Selvaraghavan sir உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு? இல்லை, கண்டிப்பாக எப்பயாச்சும் வந்து சொல்லியிருப்பாங்களே, யூ ஸோ லக்கி ஃபார் மீ, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமாக நீ வந்திருக்கே அப்படின்னு பேசியிருப்பாங்களே எனி டைம்? இன்னும் இட்ஸ் மோர் ஒரு எப்படி சொல்கிறது, மோர் ஆஃப் we are partners in our relationship. We are support system for each other. ஸோ அந்த விதத்தில் தான் அதை பற்றி பேசியிருக்கோமே தவிர நெவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லக் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. பட் I mean, that is what a relationship is, illa. That's what a marriage is. You support each other, you help each other through, and I think that's what அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நிச்சயமா. ஸோ ஜூலை வந்தால் you'd be completing 10 years of this successful marriage, I guess. Wow, actually, yeah, you're right. ஆமாம். ஸோ எப்படி இருந்தது 10 years down the line வந்து நீங்கள் அப்போ யோசிச்சு பார்க்கும்போது how have you come? How far has your journey been? How beautiful has it been? இன்னும் நீங்கள் வந்து இப்போ 10 yearsனு சொன்னப்பறம் தான் எனக்கு 10 yearsனே ரெஜிஸ்டர் ஆகுறது. இட்ஸ் டைம் ஹஸ் ரியலி ஃப்ளோன் பை இன் மை ஒப்பீனியன். அண்ட் so much has happened அந்த 10 வருஷத்தில். ஐ மீன் எவ்வளவோ கஷ்டங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் கஷ்டங்களை விட எவ்வளவோ ஹாப்பினஸ் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறச்ச இட்ஸ் been a wonderful ஜேர்னின்னு தான் நான் சொல்லுவேன். wonderful happy journey, and இன்னும் ஒரு 50 years கண்டினியூ ஆகணும். நிச்சயமா. நீங்கள் வந்து லைக் சொல்லியிருந்தீங்க தட் உங்களோட தாத்தா, அப்பா, சித்தப்பா எல்லாருமே தேவர் இன் டு த ஃபீல்ட் ஆஃப் லா. உங்களுக்கு லா பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் யூ somehow ended up into journalism and you came into the field of filmmaking and stuff. ஸோ எந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு லா வந்து அவ்வளோவா நம்மளுக்கு இட் isn't my type, எனக்கு இந்த ஃபில்ம் மேக்கிங் இந்த ஒரு மீடியா ஃபீல்டு தான் எனக்கு வந்து செட் ஆகுதுன்னு எப்போ நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணீங்க? ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் நாட் 12th த்ரூ 9th 10th 11th 12th நான் வந்து லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் 12th முடிச்சுட்டு ஐ ரோட் ஆல் மை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து there was just one moment when it was almost overnight ஒரு திடீர்னு எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி இதுதான் பண்ணணுமா, அதர் திங்ஸ் நான் வந்து எக்ஸ்ப்ளோர்
பண்ணுறதுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அந்த டவுட் வரைச்ச அப்பா சரி டைம் எடுத்து நீ முடிவு பண்ணு. ஸோ அண்ட் தட்ஸ் when I started thinking. அண்ட் அப்போ தான் எனக்கு வந்து திடீர்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ ஒரு மாதிரி I was lost. I mean இவ்வளோ வருஷமாக இந்த சப்ஜெக்ட் தான் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துகிட்டு தென் ஓவர் நைட் அந்த சப்ஜெக்ட் மேலே வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிற அந்த டவுட் வந்த உடனே I was completely lost. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ தட் டைம் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உனக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும், ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உனக்கு ஒரு ஆப்ஷன். ஆனால் உனக்கு அது ரொம்ப போரிங்காக இருக்குது, இல்லட்டா அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக இருக்குது, இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக ஏதாவது ட்ரை அவுட் பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு புது கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ஜேர்னலிசம் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அது ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஸோ சரி ஓகே, ஜேர்னலிசம் ஸ்டில் கோஸ் இன் ஹேண்ட் வித் ரைட்டிங் விச் இஸ் சம்திங் ஐ என்ஜாய். ஸோ அதனால் சரி ஜேர்னலிசம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே வந்து during my internships through MOP Vaishnav College that I discovered that எனக்கு வந்து மீடியா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மோர் தென் தட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மீடியா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் போது கூட when I was interning with a news channel, அவங்க வந்து எப்படி அவங்க வந்து ஃபில்ம் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து எப்படி எடிட் பண்ணுறாங்க, அதில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து when I joined a radio station subsequently, அவங்க வந்து அப்போ தான் we started interviewing a lot of cinema related technicians, artists. அவங்களோட பேசுகிறச்ச எனக்கு வந்து சினிமா மேலே ஸ்லோவாக I've always loved watching movies. எனக்கு சரி இதில் வந்து there are other aspects of movies that started fascinating me. And particularly production and post-production. So after that I decided to go and study that, and then came back, joined Selva sir, rest is history. So அது வந்து கான்ஷியஸாக சினிமாவில் என்டர் ஆகணும், ஃபில்ம் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு கான்ஷியஸாக ஆரம்பத்துலேருந்தே எடுத்த ஒரு முடிவு கிடையாது. அது ஆர்கானிக்காக டெவலப் ஆன ஒரு பேஷன் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட். Nice. So production பற்றி பேசும்போது how did Glow Studios happen? If I'm not wrong, Glow stands for Gitanjali, Leelavati and Omkar. Actually no, not at all. Quite the opposite. Oh. Glow Studios was started by me and 2 of my best friends from school, okay. Mr. Siddharth and Mr. Anirudh. என்னாச்சுன்னா நாங்கள் வந்து Glow was the name of the flat that Selva sir and I first moved into. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் GLO. Okay. And so நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் we were like ஏதாவது செல்வா சார் கூட ஏதாவது ஒரு படம் ஒன்று பண்ணணும். அண்ட் அது வந்து ரொம்ப அவர் பண்ணணும்னு விரும்புகிற ஒரு படமாக இருக்கணும், வித்தவுட் எனி இன்டர்ஃபியரன்ஸ், லைக் கம்ப்ளீட்டாக வைல்டாக அவருக்கு வேணுங்கிற மாதிரி எடுக்கிற ஒரு படம் நம்ம அவருக்கு செட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு Glow Studios நாங்கள் அப்படி ஆரம்பித்தோம். அண்ட் we wanted to keep the name Glow. நான் அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அப்பார்ட்மெண்ட். ஓகே. ஸோ அதனால் அப்படியே கோஇன்சிடென்ட்லி கீதாஞ்சலி, லீலாவதி, ஓம்கார்னு நேம்ஸ் ஃபிட் ஆச்சு. யூஸ்வலாக லைக் when they anybody for that matter வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒன்று வந்து அவங்களோட பேராக இருக்கும், இல்லைன்னா குழந்தைங்க பேராக இருக்கும். ஸோ அது GLOன்னு வச்சு அது பார்க்கும்போது நான் அசியூம் பண்ண இல்லை நிறைய பேர் அதுதான் அசியூம் பண்ணாங்க. எனக்கு எங்களுக்கு இட் வாஸ் மோர் பிகாஸ் அந்த அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுலேருந்து நாங்கள் டிரைவ் பண்ணின நேம். நாங்கள் தான் வந்து செல்வா சார் ஃபஸ்ட்டு சித்தார்த்தியும் அனிருத்தையும் மீட் பண்ண இடம். அங்கே தான் நாங்கள் நிறைய உட்காந்து பேசியிருக்கோம் மூவிஸ் பற்றி, மூவி மேக்கிங்கை பற்றி. ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருந்ததுனால நாங்கள் அந்த பேர் வச்சோம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மோர் தென் தட் we wanted to get into line producing. So not producers but line producers. So நெஞ்சம் மரப்பத்தில்லையில் கூட we were the executive producers. ஸோ எப்படி இருந்தது உங்களோட பயணம் as the executive producer of நெஞ்சம் மரப்பத்தில்லை? Oh, it was a very unforgettable experience னு சொல்லுவேன் அது. and a very experience that was very close to our hearts. நான் நிஜமாவே அது வந்து the entire team, I'm not talking just about எங்களோட executive production team மாத்திரம் இல்லை, but the artists, செல்வா சார், அரவிந்த் சார், H.A. சூர்யா சார், the artists எல்லாரும் வந்து நாங்கள் பண்ணின ஒர்க், நாங்கள் the hard work that we put in, and அது வந்து ஒரு ஜென்யூனாகவே ஒரு டீம் எஃபர்ட்டாக இருந்தது. வித் செல்வா சார் ஆப்வியஸ்லி கேப்டனிங் த ஷிப். இட் வாஸ் அ டீம் எஃபர்ட். அண்ட் அது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட்
த வே வி ஒர்க் அது வந்து டே நைட் 45 டேஸில் அந்த படத்தை முடிக்கணும், இதுதான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு டக் 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 டக்னு அது வந்து முடிச்சது. அது ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சுது. And of course the delay and everything happened which hurt all of us. But it's okay. I mean, I think everything happens for a reason. So நல்லபடியா கரெக்டான டைம்ல தான் எல்லாம் நடந்திருக்கு. But must say Nenjam Marappathillai is one such film that's broken the myth that ஒரு சில வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு அந்த வரவேற்பு இருக்காதுன்னு. ஏன்னா அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் செஞ்ச ஒரு படத்தை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் you won't have that response, that feel of watching a film. But Nenjam Marappathillai proved it wrong for all of us. ஏன்னா அந்த படம் எப்போ தியேட்டர்ஸில் வரும், எப்போ பார்க்க போகிறோன்னு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. and the response was crazy. I'm so happy to hear that. No, எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குங்கிறது எனக்கு பர்சனலி நான் வந்து இட் வாஸ் அ வெரி ப்ளசண்ட் அண்ட் வெரி அமேசிங் சர்ப்ரைஸ். அண்ட் டு தட் ஐம் அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு all the viewers, all the fans who've stood by Selva sir and supported him இவ்வளோ வருஷமாக. பட் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அது ஃபஸ்ட்டு செல்வா, அது நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த 3rd day 4th day செல்வா சார் வந்து சீன்ஸ் வைக்கிறச்ச, அரவிந்த் சார் லைட் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச, ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச, ஒன் திங் ஐ நியூ வெரி கிளியர், இந்த படம் அதோட கண்டென்ட் அண்ட் அதோட மேக்கிங் அது வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும்னு எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ செல்வராகவன் சாரோட எல்லா படங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து தட்ஸ் பின் செலிப்ரேட்டட். ஸோ மூவிங் ஆன் டு ஹிஸ் லைன் அப் ஆஃப் ஃபில்ம்ஸ், லைக் ப்ரீவியஸாக வந்து அவருடைய எல்லா படங்களில் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து எப்போவுமே இருக்கும். மோர் தேன் த மேல் டாமினன்ஸ், அந்த ஃபீமேலோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல் ஆஃப் லைஃப், இண்டிபெண்ட், போல்ட், பியூட்டிஃபுல். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னால் நீங்கள் யாருன்னு சொல்வீங்க, எதுக்கு? I love the characterization of கிருஷ்ணவேணி புதுப்பேட்டையிலேருந்து. I thought ஸ்னேகா மேம் அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட அந்த கேரக்டரோட அவங்களோட கான்ஃபிடென்ஸ் இன் ஹர் செல்ஃப் அண்ட் ஹர் செல்ஃப் லவ், ஐ ரியலி அட்மயர் தட் கேரக்டர். தி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து யாமினி, மைக்ரோவேன யாமினி. அண்ட் ஐ திங்க் யாமினி வந்து அந்த நேமே ஒரு ஐடென்டிட்டியாக இப்போ வந்திருக்கு. எல்லாருமே வந்து ஒரு ஆமாம், அந்த ஒரு அயர்ன் லேடின்னு சொன்னாக்களே இப்போ அது வந்து ஈக்குவல்ஸ் யாமினிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தட் வாஸ் அகேன் அ கேரக்டர் தட் ரியலி ரெசனேட்டட் வித் மீ. ஸோ நீங்கள் வந்து எப்போ யூல் வீல் த மெகாஃபோன் அகேன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க தட் செல்வா சார் அண்ட் யூ மேட் அ டிசிஷன். அவங்க ஷூட் பண்ணாங்கன்னா நீங்கள் வீட்டில் இருப்பீங்க வித் த கிட்ஸ், நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க. பட் செல்வா சார் ஹேஸ் amazing lineup. He's got a huge and I'm really happy about that. And I think கரெக்டான டைமில் தான் எனக்கும் I also have Rishi Papa, so I'm going to have my hands tied up. So இப்போதைக்கு கிடையாது, but definitely few years down the line. And yeah, and அந்த டைமில் hopefully all will be good, all will be well, and I'll of course have the support of all the viewers at that time. ஸோ உங்களுக்கு இப்போது டைம் இல்லை டு ஸ்டார்ட் ஷூட்டிங் வித் வாட் யூ ஹேட் இன் மைண்ட். ஒரு கிரியேட்டர் உங்களுக்கு நிறைய கதைகள் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்களே? கண்டிப்பாக நிறைய ஐடியா அண்ட் கான்ஸ்டன்ட். லைக் செல்வா சார் வந்து ஒரு ரைட்டர் கிரியேட்டர், அவர் வந்து இஸ் அ ரைட்டர் டைரக்டர். ஸோ அவருக்கு ஐடியாஸ் வந்து அதை அவர் ரைட் பண்ணி அவர் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது. ஐ மோர் ஆஃப் அன் ஐடியா பர்சன். ஓகே. So I'm not a writer. I'll be honest about that. So ideas are constantly coming. ஒரு ஐடியா வரைச்ச டக்குன்னு I always make note of it and keep it. So futureல யூஸ் ஆகும்னு. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும், அதை நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். Hopefully someday all of those will click based on the time that it happens. Definitely. So உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், ஒரு ட்ரீம் ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, I'd like to bring this on screen. Like make the audience come to my world as a creator. அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து என்ன, எப்படி இருக்கும்? I am a fantasy lover. நீங்கள் வந்து இப்போது you might know I'm also a very avid reader. And என்னோட genre of choice வந்து fantasy. ஸோ எனக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணால் கண்டிப்பாக it will be a fantasy based project தான். ஆனால் அது ரொம்ப 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 பெரிய டைரக்டர்ஸே ஸ்ட்ரகிள் பண்ணி டெலிவர் பண்ணுற ஒரு ஜானர். ஸோ அப்படி இருக்கிறச்ச நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியலை. பட் என்னோட ஹோப் அண்ட் ட்ரீம் சம்டே இஸ் தட் ஐ வில் பி ஏபிள் டு பிரிங் தி ஆடியன்ஸ் இன் டு மை ஐடியா ஆஃப் வாட் அ ஃபேண்டசி மூவி ஷுட் பி.
லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா உங்களோட க்ரியேட்டிவ் சைட் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் ஃபேண்டசி படம் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு தி ஆடியன்ஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் இட் as well. கண்டிப்பாக வித் ட்ராகன்ஸ் அண்ட் சோர்ட்ஸ் அண்ட் அசுரன்ஸ் அண்ட் ராட்சசன்ஸ். கண்டிப்பாக சவுண்ட்ஸ் ஃபன். இல் பி சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரைட்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க. நாட் இன்ட்ரெஸ்ட்னு இல்லை, எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் மை ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெங்க். பட் உங்களோட கேப்ஷன்ஸ்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த மாதிரி எழுத சொன்னீங்கன்னாக்க நல்லா எழுதுவேன். அதுதான் அவ்வளோ சூப்பராக எழுதுறீங்களே, அப்படியே கோர்வையாக உங்களுக்கு லைனாக வருதே, எப்படி? அதெல்லாம் நான் எழுதுவேன். எனக்கு வந்து பட் சி ரைட்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஓகே, தட் வே. ஸோ அண்ட் எவ்வளோதான் நான் செல்வா சாரை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணினாலும் எனக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் எனக்கு அந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் ரைட்டிங் பற்றி பேசும்போது நாட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், தி அதர் ரைட்டப்ஸ் தட் யூ யூஸ்வலி டூ, உங்களுக்கு எப்பயாச்சும் இது ஒரு கரியர் ஆப்ஷனாக சூஸ் பண்ண நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் யூ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் வேரியஸ் பார்ட்ஸ். Yeah, no, definitely. Writing as an option is something I definitely considered. But again, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் அது அந்த மாதிரி அது கிக் ஆஃப் ஆகலை. ஓகே. நான் வந்து சின்ன வயசில் நிறைய வந்து ஆர்டிகல்ஸ், பிளாக் போஸ்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் as a I enjoy doing it, but அது வந்து passion அப்படின்னு சொல்ல மாட்டேன். And I believe that if you're not passionate about something, அது உங்களோட 100% அதில் வராது. So I think that's why I never took it up seriously. I won't say not seriously, but I didn't take it up as a course for myself. Okay. As a path for myself, அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. Nice. But yeah, I do enjoy writing. நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன கேப்ஷன்ஸ் வருது, அதெல்லாம் வந்து that's fun, it's easy. அது லைக் how do you come up with those words? ஏன்னா ரொம்ப அது ஏஸ்தட்டிக்காக இருக்குது அது படிக்கும் போதே. உங்களோட பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப்ஷன், நல்ல ஒரு கேப்ஷன் சிம்பிளாக இருக்கும். லைக் ஒரு சன்கிஸ்ட் ஃபோட்டோ போட்டுட்டு அது கீழே ஒரு கேப்ஷன். ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஈஸி, அதுக்கு ஏற்ற மாதிரி கேப்ஷன்ஸ் போட்டு அதை போஸ்ட் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஜஸ்ட் கம்ஸ் வித் த ஃப்ளோ. அது ஒன்றும் அதில் பெருசாக யோசிச்சு பண்ணுறது கிடையாது. ஐ மீன் எனக்கு வந்து ஆஸ் அ லாங்குவேஜ் எனக்கு ஐ என்ஜாய் த லாங்குவேஜ். எனக்கு ஈஸியாக வர ஒரு லாங்குவேஜ். அண்ட் it's இந்த மீடியம் வந்து இட்ஸ் மீடியம் that gives you a lot of scope to play with that language. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ we have a few pictures over here. இந்த பிக்சருக்கு பின்னாடி இருக்கிற லைக் ஒரு மொமெண்ட் சொல்லலாம் நீங்கள். பிஃபோர் தேட் ஐட் லைக் டு ஆஸ்க் திஸ். ஏன்னா ரிஷி பாப்பாவோட லைக் நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒஃபிஷியலாக நீங்கள் எங்கேயும் ரிலீஸ் பண்ணலை. வி ஜஸ்ட் சீன் கிளிம்சஸ் ஆஃப் ஹிம். இந்த ஒரு பிக்சர் பார்க்கும்போது வி ஃபைண்ட் தட் லீலாவதி இஸ் அ மினியேச்சர் ஆஃப் செல்வா சார் அண்ட் ஓம்கார் இஸ் அ மினியேச்சர் ஆஃப் யூ. இது நாங்கள் வந்து ரிஷி வந்து லைக் யார்? ஹீஸ் டேக்கன் ஓவர் செல்வா சார் இல்லை நீங்கள் இல்லை மிக்சர் ஆஃப் போத்? ஐ திங்க் ஹி இஸ் அ மிக்சர் ஆஃப் போத். யா டெஃபினெட்லி. அது அவன் நாளுக்கு நாள் அவன் மாறிட்டே இருக்கான். காலையில் ஒரு மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு, சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டூ சூன் டு டெல் ஹூம் எக்ஸாக்ட்லி ஹி லுக்ஸ் லைக். நான் ஒரு சில நாள் செல்வா சார் மாதிரியே இருக்கான் பார்க்குறதுக்கு, ஒரு சில நாள் அப்படியே வந்து ஓம்கார் அந்த வயசில் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு சில நாள் ஹி லுக்ஸ் லைக் மை மதர் இன் லா, அதர் டேஸ் ஹி லுக்ஸ் லைக் மை மதர். நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ லீலாவதிக்கு வந்து செல்வா சாரோட ஸ்மைல் அப்படியே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஓம்கார் வந்து என்ன மாதிரி இருக்கான்னு சொல்றீங்களா? ஜா லைன்லாம் பாருங்க அப்படியே இருக்கு உங்களை மாதிரி. எனக்கு எதுவும் ஓம்கார் வந்து செல்வா சார் மாதிரியும் லீலாவதி என்ன மாதிரியும் தான் எனக்கு தோணுது. நிறைய ஃபோட்டோஸ் பாருங்க அப்படியே. இந்த ஒரு ஃபேஸ் ஆப்லாம் வந்தது இல்லை, குட்டி குழந்தை மாதிரி ஃபேஸ் வச்சு. உங்களோட ஃபேஸ் ஆப் பண்ணவே தேவையில்லை, இவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சா போதும், அந்த மாதிரி இருந்தது. வாவ், திஸ் இஸ் ஸ்வீட் பிக்சர். இது ஆக்சுவலி நாங்கள் நியூ இயர்ஸ் ஈவ் அன்னைக்கு ஐஸ்வர்யா மேடம் பர்த்டேக்கு போகிறதுக்கு எடுத்த பிக்சர். நைஸ். ஸோ திஸ் ஒன். ஓ, தட்ஸ் மை ப்ரைட் அண்ட் ஜாய், என்னோட புக் ஷெல்ஃப். எத்தனை புக்ஸ் வாங்கிருக்கீங்க? ஹேவ் யூ கிராஸ்ட் யுவர் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கீங்களே, ஐ வில் ஹேவ் டு கலெக்ட் this number of books? It's not about collecting books, it's about reading them. And இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க? இதுல எல்லாமே முடிச்சிருக்கேன். இதுல எல்லாமே அப்பா. இதுல யா பை நவ் இது எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஷெல்ஃபில் இன்னும் நிறைய புக்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி நான் ரீட் பண்ணுறது நான் கிண்டிலில் தான் ரீட் பண்ணுறேன், கிண்டில் ப்ளே புக்ஸ். எனக்கு ஏதாவது ஒரு புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ பை தட் அண்ட் ஐ கீப் இட் ஹார்ட் காப்பி. அது வந்து ஒரு சென்டிமெண்டாலிட்டிக்கு.
ஆனால் இந்த கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது ஐயோ இது நத்திங். இது வந்து this is hardly 50% of my book collection. ரிமைனிங் எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் மேலே இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிச்சது அந்த ஆர்வம்? அது my mother is a reader, father is a reader, grandmother, grandfather, great grandmother எல்லாரும் reader. So I think ஒரு 5 yearsல நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எங்கள் வீட்டிலலாம் வந்து அப்போலாம் டிவி கிடையாது. ஸோ தி ஒன்லி திங் வாஸ் ரீடிங். ஓகே. ஸோ உட்காந்து புக் படிச்சுட்டு தான் இருப்போம் எல்லாரும். வந்து ஒரு பக்கம் அப்பா புக் வச்சுட்டு இருப்பாரு, அம்மா இருப்பாங்க, நான் இருப்பேன், தம்பி இருப்பேன், எல்லாரும் உட்காந்து புக் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. வந்து கொழுப்பாட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் கம்பெனி கொடுக்குற மாதிரி யார் புக்ஸ் படிப்பாங்க? மை மதர் அஃப்கோர்ஸ். ஆக்சுவலி என் அப்பாவோட புக் டேஸ்ட்டும் எந்த ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்பாவுக்கு வந்து செல்வாசர் மாதிரி புக்ஸ் பிடிக்கும். இந்த டேவிட் பால்டாச்சி, லீ சைல்ட், அந்த ஆக்ஷன் அந்த ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரி. நானும் எம்மாவும் சிம்ல போத் of us love fantasy, both of us love drama, both of us love introspective books. என் பிரதருக்கு வந்து he is very into non-fiction now. So that's the kind of company. And அதுக்கு முன்னாடி growing up my கொழுப்பாட்டிஸ், both my கொழுப்பாட்டிஸ், my dad's grandmother as well as my mother's grandmother, ரெண்டு பேருமே avid readers. So we used to have an exchange policy. என்னோட அப்பாவோட பாட்டி ஒரு புக் படிப்பாங்க, one of my books. So என்னோட நான்சி ட்ரூ, மேல்ரி டவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க படிப்பாங்க. ஆனால் in exchange I have to read one of her books. அண்ட் அவங்க புக்ஸ் வந்து என்ன மாதிரி கொடுப்பாங்க, அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு கொடுப்ப எடுத்து எனக்கு இல்லை டாஸ்டாயோஸ்கி, டால்ஸ்டாய் அதெல்லாம் படிக்க கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நான் படிச்சிருக்கேனான்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு குவிஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆமாம். அண்ட் இந்த பக்கத்தில் வந்து அம்புலு பாட்டி, தஸ் மை மதர்ஸ் கிராண்ட் மதர், அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து நிறைய லிட்ரேச்சர் அவங்களும் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு மோர் ஃபன் லிட்ரேச்சர். ஓகே. ஸோ நீங்கள் லாங்குவேஜ் பற்றி கேட்டபோது, கேப்ஷன்ஸ் பற்றி கேட்டபோது, this is the reason. yeah, this is where it all comes from. When you read beautiful writing, அது வந்து உங்களுக்கு நீங்கள் பியூட்டிஃபுல் ரைட்டிங் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறச்ச உங்களுக்கு அது வர ஒரு ஆர்வம் தான். நைஸ். ஸோ திஸ் பிக்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பிக்சர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியாது. ஸோ திஸ் இஸ் மை கொழுப்பாட்டி, மை கிரேட் கிராண்ட் மதர். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஆமாம். அவங்க வந்து ஐ டோல்ட் யூ, என்ன வந்து எனக்கு ஃபன் புக்ஸ். ஓகே. எக்ஸ்சேஞ்சில் அது எங்கள் அப்பாவோட கிராண்ட் மதர். இந்த பாட்டி வந்து எனக்கு ஃபன் புக்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. டால்ஸ்டாய் அண்ட் அது வந்து என்னோட அப்பாவோட பாட்டி. திஸ் இஸ் மை அம்மாவோட பாட்டி. ஓகே. ஸோ அம்புலு பாட்டி வி கால் அல்மேலு. மை பிரதர் அண்ட் ஐ கால் ஹூ புஷ்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து அவங்க தான் எனக்கு வந்து நான்சி ட்ரூ, மேல்ரி டவர்ஸ் அதெல்லாம் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் தென் ஸ்லைட்லி ஓல்டர் புக்ஸ் ஆல்சோ, பட் த மோர் ஃபன் ஒன்ஸ் ஷி வாஸ் இன்ட்ரடியூசிங் மீ டு. மை கிராண்ட் மதர் ஆல்சோ இஸ் அ வெரி வெரி voracious reader. அவங்க இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்தியன் மித்தாலஜி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க தான். ஸோ இங்கிலீஷ் ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம். ஸோ இந்த பிக்சர் எப்போ எடுத்தீங்க? லைக் this was taken on Diwali. So whenever we meet, we always take a 5-generation picture. So that's Na, my mother, my mother's mother, and my grandmother's mother. So all 5 generations, all firstborn girls. Wow, that's the best part of this so thing. Bushku Party is the first of her siblings. Raji Party is the first of her siblings. My mother is only daughter, but and then of course I'm again firstborn daughter, and Leela firstborn daughter. Nice. The next one. This picture had the netizens go crazy. Oh, this was Selva sir avlo cute வந்து like smile பண்ணிட்டு இருந்தாரு. And this picture black and white ல அந்த ஒரு feel. Oh, lovely. It's shot by a family friend called Mansi Mahesh. எங்கள் அப்பாவோட 60வது கல்யாணத்துக்கு போது எடுத்தது, 60th பர்த்டேக்கு. அண்ட் ஸ்வீட்டாக சிரிச்சார். எனக்கு நிறைய வாட்டி அவர் கேட்க வேண்டியிருந்துச்சு, சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சிரிங்க சார். அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி போஸ்லாம் கொடுக்க மாட்டேன், இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் போஸ்ன்னு சொன்னார். ஐ செட் நோ, எனக்கு அந்த மாதிரி ஒரு பிக்சர் வேணும். ஸோ it was a good day. That was very nice. And எல்லாருமே அதுதான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நீங்க போஸ்ட் பண்ணும்போது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி, நீங்களும் செல்வா சாரோட. And it was so nicely, captured. Yeah, she did an amazing job. It was a lovely picture. It was a lovely moment also. And this one, உங்களோட my maternity photo shoot. Yeah, so this was Amrita அப்படின mommy shots by Amrita. Yeah,
ஸோ அவங்க என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சேயிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸோ எனக்கு இந்த மாதிரி மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணுறதுல எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அவங்க வந்து இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம், வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ட் த ஷூட் டர்ன்ட் அவுட் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் அதுக்கு எல்லா கிரெடிட்டுமே ஸ்டைலிஸ்ட் பவித்ராக்கு, மேக்கப் ஆர்டிஸ்ட் ரேச்சலுக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் அம்ரிதா ஹூ டுக் த பிக்சர்ஸ். நான் சும்மா அங்கே போயிட்டு அப்படியே பொம்மை மாதிரி போய் நின்றுட்டேன், அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. இல்லை பட் யூ கேரிட் த திங் ரியலி வெல். ஏன்னா உங்களோட ஒரு 2-3 லைக் காஸ்டியூம்ஸ் அண்ட் போசஸ், அந்த கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் அம்ரிதா இன்ட்ரெஸ்டட் மீ வித். ஷீ செட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஓகே, ஸோ நைஸ். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் பிக்சர். I think this was I think it was about a week or 10 days after Rishi came home. And yeah, அவருக்கு வந்து அப்பப்போ வந்து he likes to, so Rishi is on formula, so அப்பப்போ we take turns. Nice, that was so adorable. Yeah, it was. இதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக கேட்ச் ஆன் ஆகும்னு எதிர்பார்த்து எடுத்த ஃபோட்டோஸ் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரேண்டம் மூமெண்ட்ஸ் ஐ தாட் டு ஷேர். ஓகே, அண்ட் ரேண்டமாக பேசும்போது லைக் எல்லாருமே நோட் பண்ண ஒரு விஷயம், நீங்களும் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டோரி போட்டிருந்தீங்க, ரிஷி நெஞ்சம் மரப்பத்தில்லை படத்தில் வர குழந்தை. அது நானும் மறந்துட்டேன், செல்வா சாரும் மறந்துட்டாரு. அண்ட் ஸோ நாங்கள் வந்து நான் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரம் த டே ஐ ஃபவுண்ட் அவுட் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட், நானும் செல்வா சாரும் கேர்ள் பேபி நேம்ஸ், பாய் பேபி நேம்ஸ் ரெண்டுமே நாங்கள் வந்து லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இருந்தோம். எனக்கு ஒரு பேர் பிடிச்சிருந்தா அது வந்து பாக்கி 3 பேருக்கு பிடிக்காது. சார் அந்த 2 சில்ட்ரன். லீலாக்கு ஒரு பேர் பிடிச்சதுதான் அது எங்களுக்கு பிடிக்காது. ஓம்காருக்கு ஒரு பேர் பிடிச்சிருந்தாக்க எங்களுக்கு அது பிடிக்காது. சாருக்கு ஒரு பேர் பிடிச்சிருந்தாக்க நன் ஆஃப் அஸ் லைக்ட் இட். அந்த மாதிரி தென் ஃபைனலி ஐ திங்க் ஒரு நாள் இப்படியே உட்காந்துட்டு வி ஜஸ்ட் கோயிங் த்ரூ, சரி எல்லா பேபி நேம்ஸையும் போய் பார்ப்போம் அப்படி. கேர்ள் பேபி நேம் வி ஆல்ரெடி லைக் அக்ரீட் அப்பான் சம்திங். பாய் பேபிஸில் எல்லா நேம்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு ஃபைனலி ரிஷிகேஷ் ஓகே உனக்கு ரிஷிகேஷ் ஓகே உனக்கு ஓகேயா, ஓகே எல்லாருக்கும் ஓகே, சரி பாய்னாக்க இதுதான் நேம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ரெவ்யூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் நெஞ்சம் மரப்பத்தில்லை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அண்ட் அதில் வந்து அந்த குழந்தை ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து டியூப்லைட் வென்ட் ஃபார் மீ. அது லைக் ஐ இமீடியட்லி கால் செல்வா சார். அது லைக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நெஞ்சம் மரப்பத்தில்லை த பேபியோட நேம்? 2 செகண்ட்ஸ்க்கு அவரும் வந்து டவுட்டில் இல்லை எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அது லைக் அந்த பேபி பேர் ரிஷி. ஓயா கரெக்ட். அண்ட் ராமசாமி என்ற பேர் கூட செல்வா சாரோட தாத்தா பேருன்னு தான் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாமே கோஇன்சிடென்டலாக அப்படியே வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இட் ஹேஸ் ரீச் தி ஆடியன்ஸ் ரியலி வெல். யா, ஐ திங்க் ஆல் தி நேம்ஸ் ஜஸ்ட் நான் அந்த நேம்ஸ் பின்னாடி ரொம்ப நாட் டூ மச் தாட் கோஸ் த்ரூ. நீங்கள் இப்படி எழுதிட்டு இருக்கிறச்சு ஒரு நேம் ஒன்று வரும், அந்த நேம் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஐயோ சான்ஸே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அட்டெம்ப்ட் கூட பண்ண மாட்டேன். ஓ மை காட், பிளேன்ல ஏறதே பெரிய விஷயம். Oh no, actually no, change that. A Patek Philippe watch. Sorry, either a Bentley car or a Patek Philippe. Is it French? I don't know. Actually, I should ask my father. He's a watch collector. But yeah, Jägerle Kustra, I think I've gotten it wrong in the past. I guess end of the day, being a celebrity is just like being another person. You're just in front of the camera a lot. Okay. Skydive. எனக்கு ஹைட்ஸ்னாக்க ரொம்ப பயம். கண்டிப்பாக நோ ஸ்கை டைவிங். சொன்னாக்க தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க. பட் வாட் இஸ் செல்வா சார் லைக் அட் ஹோம்? கண்டிப்பாக